உலக புகழ்பெற்ற தர்பாரணேஸ்வரர் கோவிலில் சனி பெயர்ச்சி விழாவை முன்னிட்டு திருநள்ளாறில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. இதுகுறித்து எமது செய்தியாளர் இளவரசன் நேரலையில் வழங்கும் தகவல்களை இப்போது காணலாம். அதாவது உலக பிரசித்தி பெற்ற திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் இருக்கோம். 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சனிப்பெயர்ச்சி விழா வெகு விமர்சையாக இந்த ஆலயத்தில் நடைபெறும். இந்த ஆலயத்தில் இன்னும் சற்று நேரத்தில் சனிப்பெயர்ச்சி விழா நடைபெறுகிறது. நமது ஒளிப்பதிவாளர் மோகன் அவர்கள் தற்பொழுது இந்த கோவிலை காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அதாவது 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சனிப்பெயர்ச்சி விழா நடைபெறும் இந்த நிலையில புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள திருநள்ளாறு தர்பணேஸ்வரர் ஆலயத்தில் தனி சந்நிதியில சனீஸ்வர பகவான் அனுகிரக மூர்த்தியாக எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார். இந்த கோவிலில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து மட்டுமல்லாம புதுச்சேரி, ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து இன்று லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவதையொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் வெகு சிறப்பாக செய்யப்பட்டு இருக்கிறது. இந்த பகுதி முழுவதுமே தற்பொழுது பாதுகாப்பு நலன் கருதி பல்வேறு தடுப்புகள் அமைக்கப்பட்டு ஒவ்வொரு பக்தரும் உள்ளே வருவதற்கு முன்பு சோதனைக்கு பின்னே அனுமதிக்கப்படுகின்றனர். அதாவது மாவட்ட நிர்வாகம் சார்பில் பொது தரிசனம் செல்பவர்கள் நலன் குளத்தில் இருந்து கியூவில் நீண்ட வரிசையில் வர வேண்டும். அதே போல கட்டண தரிசனம் 300, 600, 1000 என உள்ளது. இந்த கட்டண தரிசனத்தில் வருபவர்கள் அந்தந்த கவுண்டர்கள் 10 இடங்களில் கவுண்டர்கள் அமைக்கப்பட்டுள்ளது. அது வழியாக வர வேண்டும். இங்க வரும் அனைவரும் பாதுகாப்பு சோதனைக்கு பிறகுதான் உள்ளே அனுமதிக்கப்படுகின்றனர். தொடர்ந்து இன்று காலை சரியாக 8:24 மணிக்கு கும்பராசியிலிருந்து சரியாக மீன ராசிக்கு இடம்பெயர்ச்சி பெறுகிறார். அதனை முன்னிட்டு அந்த தனி சன்னதியில் எழுந்துள்ள சனி பகவானுக்கு மகா அபிஷேக தீபாராதனை நடைபெறும். இந்த தீபாராதனை முடிந்து ஏராளமான பக்தர்கள் அந்த ஏற்கனவே நாம் கூறியது போல நலன் குளத்தில் இருந்து தொடர்ந்து இந்த பகுதியில் வரும் பக்தர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பக்தர்கள் அதிக அளவு வருவதை முன்னிட்டு பல்வேறு இடங்களில் 10க்கும் மேற்பட்ட பேருந்து மற்றும் வாகனங்கள் நிறுத்துவதற்கு காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது மட்டுமல்லாமல் இன்று முழுவதுமே இந்த சிறப்பு தரிசனம் சனிப்பெயர்ச்சி விழாவை முன்னிட்டு நடை சாத்தப்படாமல் தொடர்ந்து பக்தர்கள் தரிசனம் செய்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதே போல சனிப்பெயர்ச்சி விழா இன்று நடைபெற்றாலும் நாளை சனிக்கிழமை என்பதால் நாளையும் அதிக அளவு பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படும் நிலையில காரைக்கால் ஐயா, நீங்க எங்க இருந்து வரீங்க? வாங்க. இந்த சனிப்பெயர்ச்சி விழாவுக்கு என்ன எதிர்பார்க்கணும் சொல்லுங்க. எல்லாம் உலகத்தில் இருக்க எல்லாம் சுபிட்சமா இருக்கணும், ஆட்சி மாற்றம் நடைபெறணும். ஐயா, சனிப்பயிற்சி விழா என்பது 7.5 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய நிகழ்வு. அது இப்போ இந்த இடம் நாங்கள் சென்னையிலேருந்து வந்திருக்கோம். நண்பர்கள் 4 பேர் சென்னையிலேருந்து வந்திருக்கோம். எங்களது ராசி விருச்சிக ராசி. எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாமி பார்த்து போயிருக்கேன். நன்றி. அதாவது தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்தும் பல்வேறு மாநிலங்கள்ல இருந்தும் இங்க வரும் நிலையில காரைக்கால் மாவட்ட நிர்வாக சார்பில் பல்வேறு ஏற்பாடுகள் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மற்றும் செய்யப்பட்டுள்ளது. அதே போல காவல்துறை சார்பில் 200க்கும் மேற்பட்ட இடங்களில் சிசிடிவி காட்சிகள் வைக்கப்பட்டு பக்தர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யப்பட்டு வரும் நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் சனிப்பெயர்ச்சி விழா வெகு விமர்சனம் நடைபெற உள்ள நிலையில் திருநள்ளாறை நோக்கி பக்தர்கள் வந்து கொண்டே இருக்கின்றனர். ஜெயா, சனிப்பெயர்ச்சி நிகழ்வுகளை நேரலையில் வழங்கியமைக்கு நன்றி இளவரசன்.